சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா, திங்கட்கிழமைக்கான நமக்கு ஆக்சுவலாக நாளைக்கு மார்க்கெட் இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி இதில் நமக்கு ஆக்சுவலாக பட்ஜெட்டுக்கான வீடியோ ஆக்சுவலாக, ஓகேங்களா. மார்க்கெட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இது மந்த்லி டைம் ஃப்ரேம், ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். வீக்லி சைட்வேஸ் மார்க்கெட், ஓகேவா. ஹையில் இருக்குது மார்க்கெட், சைட்வேஸு. இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணல, இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணல, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போது டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ, ஓகேவா. ஸோ மார்க்கெட்டு இது இந்த லோ, இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சைட்வேஸில் இருக்கும். பெட்ரு வந்து நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா என்ட்ரி எடுக்கலாம் ஒன்று, இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த மண்டேக்கான ட்ரேடிங் பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன இருக்கும் அப்படின்னா, இது லோ, ஓகேவா. அறுபதாயிரத்தி முந்நூற்றி 2322. ஸோ இந்த ஹை, இந்த லோ, ஐம்பத்தி 8,435, 58,300, 58,310, ஓகே. 58,310 இது லோ. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க, இந்த லோ, இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட்டு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, டார்கெட் எது வரைக்கும் போகலான்னா, எனக்கு $0.618, ஓகேங்களா. இதை போய்ட்டு செட்டிங்கில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி செட்டிங்கில் போய்ட்டு பேங்க் நிஃப்டி 3 months சார்ட், ஓகேவா. போய்ட்டு இதை சூஸ் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனை சூஸ் டார்கெட்டுக்கான டூல் சூஸ் பண்ணுங்கள். லோ ஹை, ஹையர் லோ, இந்த லோ, ஓகேவா. இந்த ஹை,
இந்த லோ. இதில் போய்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, இதை போய்ட்டு ரைட் கொடுங்க. அதுக்கப்புறம் கலர் இருக்கும். பிளாக் கலர். ஓகே, கொடுத்தாச்சுன்னா 0.618. ஓகேங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணுதா பாருங்கள். 0.618 59,854. ஓகேவா, இந்த பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது கூட ஸ்கொயர் ரூட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டே சார்ட்டு ப்ரஷ்ஷு 0.618. ஓகேவா, 59,854. இந்த லெவலில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை ட்ரெண்டு. ஓகேவா, இந்த ஹை இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகணும், இல்லைனா செல் ட்ரெண்ட். ஓகேவா, பிலோ இருந்துச்சுன்னா செல் ட்ரெண்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு கரெக்டாக என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட்னால் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இல்லைன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். என்ட்ரி கிடைக்கலன்னா விட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும் நாளைக்கு. ஓகேவா, அது ஆக்சுவலாக எப்படி ஒன் டே வந்து ஆட் ஆகுது. ட்ரேடிங் செக்ஷன் வீக்லி எக்ஸ்பீரி எப்படி கால்குலேட் ஆகும்னு தெரியல ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஏன்னா அது டெல்டா வேல்யூ மாறும். ஆக்சுவலாக ஒரு நாள் நீங்கள் சாட்டர்டே சண்டே க்ளோஸ் பண்ணி மண்டே ஓப்பன் பண்ணாலே நமக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே டெல்டா வேல்யூ மாறும். டெல்டா காமா அந்த ஆல்ஃபா சில வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூ மாறும். ஓகே, அது லைவ் ட்ரேடிங் செக்ஷன்றப்போ அது கால்குலேட் வந்துடும். இந்த வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் என்னென்னா அந்த நம்ம ரெகுலர் கால்குலேஷனுக்கும் இதுக்கும் அந்த ப்ரைஸஸ் மாறும். ஓகேவா, ஸோ அதை மட்டும் செக் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த 2 லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ட்ரெண்டு, இது கீழே வரப்போ செல் ட்ரெண்ட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.